நிலவனிடம் செல்ல வேண்டும் என்று வைகலான் ஆவேசமாக மகீரனுடன் மோதினான். கிழவன் சிறுவனை காக்கவே இவ்வளவு ஆவேசமாக போரிடுகிறான் என்று புரிந்து கொண்ட மகீரன், நேரத்தை கடத்தினால் ஆதவன் சிறுவனை கொன்றுவிட்டு இங்கு வருவான் என்று நினைத்து தற்காத்து போரிட துவங்கினான். வைகலான் சுற்றி வந்து தாக்கியும் மகீரனின் தற்காப்பை மீறி உட்புக முடியவில்லை. போர் புரியும் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கும் போது வாய்ப்புகள் உருவாகும். மகீரன் மிக சிறப்பாக தற்காப்பு போரை மட்டும் நடத்தியதால் வைகலானால் ஊடுருவ முடியாமல் இருந்தது. ஆதவன் துவக்கத்திலேயே பேராற்றலுடன் தாக்க துவங்கினான். இருவரின் வாட்களும் மோதியதில் தீப்பொறி பறந்தது. ஆதவன் நீளமான வாளை கொண்டிருந்ததால் விலகியிருந்து நிலவனை தாக்க முடிந்தது. நிலவனின் வாள் சிறியதாக இருந்ததால் தடுக்க மட்டுமே முடிந்தது. ஆதவனின் வேகமான தாக்குதலை நிலவன் 2 வாட்களின் துணையுடன் எளிதாக சமாளித்தான். ஆதவனின் வாழ்வீச்சை சமாளித்தபடி அருகே நெருங்க முயன்றான். அதை உணர்ந்த ஆதவன் விலகி கொண்டாலும் தாக்குதலை நிறுத்தவில்லை. சற்று நேரத்திலேயே இருவரும் சமமாக போரிடுவதை உணர்ந்தனர். போரிட்டவாறே மற்றவரின் வேகத்தையும் போரிடும் நுட்பத்தையும் கணிக்க முயன்றனர். நிலவன் ஆதவனின் வீச்சுக்குள் நுழைந்து 2 வாட்களாலும் தாக்குகையில் ஆதவன் திறமையாக சமாளித்தான். நெருப்பாக நெருங்கிய நிலவனை தாக்க ஆதவன் திடீரென வாளை மடக்கி மணிக்கட்டில் குறுங்கத்தியாய் சுழற்ற மிக வேகமாக நிலவன் விலகினான். நீள்வாளை எப்படி குறுங்கத்தியாய் சுழற்றினான் என்று நிலவனின் கண்களில் வியப்பு தெரிந்தது. அதை கவனித்த ஆதவன், வாழ்வீச்சில் நான் மூத்தவன் என்றான். பகையை அளவெடுக்க மோதிய போக்கு மாறி மீண்டும் சீற்றத்துடன் மோத துவங்கினர். ஒரே இடத்தில் நின்று ஆதவன் தாக்கிய போது வாட்களால் சமாளித்த நிலவன் வலக்காலை மெதுவாக பின்னே இழுத்து நுனிக்காலை நிலத்தில் அழுத்தி கொண்டான். ஆதவனின் வாழ்வீச்சில் சிறிய இடைவெளி கிடைத்தபோது காலால் உந்தி முன்னேறியவன் ஆதவனின் வாள் சுழற்றலை ஊடுருவி கழுத்தை நோக்கி கத்தியை பாய்ச்சினான். கழுத்தை நோக்கி வந்த கத்தியை கண்டு அதிர்ந்த ஆதவன் தோலை உயர்த்தி தன் வலது தோளில் கத்தியை வாங்கி கொள்ள நிலவனின் மற்றொரு கத்தி ஆதவனின் வயிற்றை கீறி சென்றது. ஆதவனின் அதிர்ச்சியை கண்ட நிலவன், வாழ்வீச்சில் நான் பெரியவன் என்றான் சிரித்தபடி. ஆதவன் நிலவனின் ஆற்றலை உணரத் துவங்கினான். ஆதவனின் அருமையான வாழ்வீச்சை நிலவன் ரசிக்க துவங்கினான். எதிர்த்தாக்குதலில் ஈடுபடாமல் திறமையாக தற்காத்து போரிடும் மகீரனை விரைவாக வீழ்த்த முடியாது என்று எண்ணிய வைகலான் அவனை வளைந்து நகராமல் செய்து பின்னோக்கி நகரத் துவங்கினார்.